சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 8/4/2026 புதன்கிழமை, பங்குனி மாதம் 25ஆம் நாள், சஷ்டி திதி. இன்று இரவு 7:02 வரை. மூலம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பாக்கியத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வயதானவர்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திருமணமாகி ஒரு 3-4 வருஷம் ஆச்சுங்க, 5-6 வருஷம் ஆச்சுங்க, இன்னுமே அந்த புத்திர பாக்கியங்கள் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கருவுறுதல் என்ற புனிதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாகவும், அவரவர்களுடைய இயல்புப்படி, அவரவர்களுடைய வயதிற்படி எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, 20 வயது வாலிபருக்கு ஒரு மாதிரியாகவும், 40 வயதுக்காரருக்கு, 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் நடக்கக்கூடிய, அதே நேரத்தில் மனசில் என்ன நினச்சிருக்கிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரங்க பொதுவாக கோபக்காரங்களாக இருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், நடக்கிற நிகழ்வுல சாந்த சுருவியாக, இன்னையா இவர் கோபமே படமாட்டேன்றாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்கிற மாதிரியாக மனதில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கினங்க பூரிப்போடு புன்னகையோடு இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே குருவின் பார்வையில் இருக்கும் பொழுதும், ராசிநாதன் வலுவாக இருக்கும் பொழுதும் சந்திராஷ்டமம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. என்ன கொஞ்சம் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இவங்ககிட்ட இப்படி பேசலாமா, இன்றைக்கி போய் வெட்டு ஒன்று துண்டு 2 இவனை போய் பார்த்துடலாமான்ற மாதிரியாக சில விஷயங்களை தடாலடியாக முடிவெடுப்பீங்க இல்லையா? தடாலடியாக திட்டிகிட்டே வந்துடுறதுயா, என் காசு போனாலும் பரவாயில்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுறதுன்னு நினைப்பீங்கள்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே தள்ளி வைக்கணுங்க. பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. பதற்றப்படாமல் பொறுமையாக நிதானமாக அணுக வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒருத்தர் யாராவது இன்றைக்கி வேணும்னே ஏமாத்துகிற எண்ணங்களோடு, அதுவும் சோஷியல் மீடியாவில் அது இப்படி இது இப்படி அப்படின்னு வர்றதெல்லாம் பாதி விஷயங்கள் எல்லாமே பொய் செய்திகள் தான். அந்த பொய் செய்திகளை நம்பாமல், தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை நம்பாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வர்ற கால்ஸ் எதையுமே ஏமாந்துடாதீங்க. எல்லா கால்ஸுமே இன்றைக்கி அப்படி வருது இப்படி வருது, அதில் பாதி அந்த பணத்தை கொடுங்க, இந்த பணத்தை கொடுங்க, டிஜிட்டல் அரெஸ்ட் உங்களை பண்ணுறேன் அப்படி இப்படின்ற மாதிரியான ஏமாற்று வேலைகளை அடையாளம் தெரிய வேண்டிய நாளாக, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாளான இன்று ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு குருச்சந்திர யோகம் பரிபூரணமாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உறவுகளால் நன்மைகள், கூட்டுறவால் நாட்டுறவு உயர்வு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஏதேனும் ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நண்பர்களுடைய ஒரு பிரிவினைகள் என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தாங்க, இவர் இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறார், அவர் இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்காக பேச போய் அவர் என்னை பகைச்சிக்கிட்டாரு, முறைச்சிக்கிட்டாருன்ற மாதிரியாக நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு இவரா அவரா என்கின்ற மாதிரியான ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நண்பர்களோடு இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பட்டதெல்லாம் போதுன்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே புதிய வாழ்க்கை துணை அறிமுகங்கள், காதல் நிலைக்கக்கூடிய, கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல் அப்படியே அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கௌரவம், அந்தஸ்து கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். இன்றைக்கி அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேரெடுக்க முடியும். எதிலும் கூடுதல் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தோஷ நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 6, 12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
கடன் வருங்க, ஆனாலும் ஒரு சந்தோஷ கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கடன் ஒரு மாதிரியாக அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு, வண்டி வாகன கடன்கள்னு தேவைப்படுகின்ற விஷயங்களில் இன்றைக்கி கடன் வாங்கக்கூடிய நாளாகவும் அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு போகிறதே இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பெரிய அளவில் மேலதிகாரி இன்றைக்கி அனுகூலமாக இருப்பார். உங்களை தவறாக நினைத்து விட்ட அல்லது உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்ட ஒருவர் இன்றைக்கு மனம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் இந்த வாரத்திலேயே கிடைப்பதற்கான அடிப்படை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆண் பெண் விரோதங்கள் கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கணவன் மனைவி தானே இல்லை, எல்லா இடத்துலையும் ஆணும் பெண்ணும் ஒரு சரிசமமாக கலந்து பழகக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டேங்க, அவங்க கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க, ஒரு ஆண் என்னை தவறாக எடுத்துக்கிட்டாருங்க. இந்த மாதிரி ஆண் பெண் நட்புகளில் ஒரு புதிய பரிணாமம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஒரு சகோதரத்துவம் மேலோங்கக்கூடிய, சகோதரர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், குறிப்பாக கிழக்கு தேசத்தில் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ ஊரிலிருந்து நல்ல தகவல்கள் வர்றது, இருக்கின்ற ஊர்களிலே நீங்கள் உங்களுடைய வேலை தன்மைகள் நிரந்தரமாவது, மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் என சிம்மத்திற்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற மகாகவியின் வார்த்தைகளை அப்படியே இன்றைக்கி சிம்மராசிக்காரர்கள் பூரிப்போடு உணர்வீர்கள். இந்த பாப்பா எவ்வளோ பெரிய அதில் பெருசாக செஞ்சுருக்கு, நம்முடைய குழந்தைன்றதை இது நிரூபிக்கிறாளே குழந்தை, அதே மாதிரி பையன் இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்து நல்ல விதமாக நம்முடைய தொழிலை கவனிச்சுக்குவார் போல தெரியுது, நம்முடைய அமைப்புகள் நம்ம இல்லைன்னா கூட நீடித்து வாழும் போல தெரிகிறது என்கின்ற மாதிரியாக பெரிய அளவில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவர்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மை என அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை அப்படியே சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் குருச்சந்திர யோகம் வலிமையாக செயல்படக்கூடிய, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கூட இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இந்த மாற்றத்தை, தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாளும் நாளைய நாளும் மிகுந்த அளவில் ஆதரவு கொடுக்கக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக அமையும். ஒரு சிறு பயணம் அமைஞ்சு அதன் மூலமாக முன்னேற்றங்களும் இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். குறிப்பாக மேற்கு திசையை நோக்கி ஒரு நகர்வு, அந்த நகர்வின் மூலமாக ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஒரு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு என கன்னிராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அண்ணன் அக்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கி லாபகரமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை அண்ணனோ அக்காவோ செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அண்ணனும் அக்காலும் ஒரு பொறுப்புள்ள ஒரு சூழ்நிலையில் சரியாக கை கொடுத்து உங்களை தூக்கி விடக்கூடிய தன்மைகளை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு பெரிய சேதாரங்கள் எதுவும் இல்லாத உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இன்றைக்கு குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். உயர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. நம்மளே ஒரு உயர்நிலையில் தான் இருக்கிறோம், ஆனாலும் இவருடைய கான்டாக்ட் கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புகள், அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர் ஒருவருக்கு நல்லவைகள் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
கலைத்துறையில் இருக்கக்கூடியவர், சமூக ஊடகத்தில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர், என்கிட்ட இந்த திறமை இருக்குது ஆனால் அதை திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வாய்ப்பிற்காக தவம் கிடப்பவர், அலைந்து திரிபவர் எல்லாருக்குமே இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே பெரிய யோக பலன்கள். ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சீட்டு நடத்துபவர்கள் எல்லாருக்குமே நல்ல வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள், தடைப்பட்டிருந்த பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த வாரத்திலேயே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஒரு அமைப்பு முன்ன ஒரு 100 கணக்கில் பணம் விட்டுட்டேன், 1000 கணக்கில் பணம் விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் பணம் விட்டுட்டேன்னு சொன்னவங்களுக்கு விட்ட பணத்தில் ஒரு பாதியாவது திரும்ப சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரே வாரத்திற்குள் நல்ல மாற்றங்கள், பணவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மனுஷன் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியல, சொல்லவும் மாட்டேன்றாரு, இவ்வளோ பெரிய கடனை வாங்கி வச்சுருக்கிறாரு, வீட்டுக்கு வந்தால் கடங்கார தொல்லையாக பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வராமையும் இருக்கிறார். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் இன்றைக்கோ நாளைக்கோ கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குருவுக்கு நிகரான ஒரு பெரிய மனிதரின் மூலமாக, அப்பாவாக இருக்கலாம் அல்லது அப்பாவுக்கு நிகரான வயதான ஒருவராக இருக்கலாம், அவர் மூலமாக வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வரக்கூடிய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களில் படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத பணவரவு உள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய நன்மைகள் இருக்கும், நல்ல சிந்தனைகள் இன்றைக்கி மனசில் வரும். இன்றைக்கி மனசில் வரக்கூடிய திட்டங்களை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உயர்ந்த லட்சியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நான் இப்படி ஆகணும், 100 கோடி சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும், 1000 கோடி சம்பாதிக்கணும், தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரும். எண்ணங்கள் வந்தால் மட்டும் போருமா, அதற்கான தகுதிகளை நீங்களே வளர்த்து கொள்ளணும் இல்லையா, அந்த தகுதிகளை நீங்களே வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, நீங்களே தேடி போகக்கூடிய அமைப்புன்னு இன்றைக்கு ராசி சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்கால லட்சியங்களை இன்றைக்கு நீங்கள் நிச்சயம் செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அவர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கடன் தீரக்கூடிய தன்மை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை லாபகமாக கையாளக்கூடிய ஒரு சூழல். நம்ம தான் இன்றைக்கி இருந்து தீர்ப்பு சொல்லணும், நம்ம தான் இருந்து இன்றைக்கி நடுநிலையாக இருக்கணும், அண்ணனும் நம்புகிறாரு இவரும் நம்புகிறாருன்ற மாதிரியாக ஒரு அமைப்பில் நடுநிலைமை தவறாமல் உங்களுடைய பெயரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் அதீத சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் 12ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. நல்ல பயணங்கள், பயண மேன்மைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உள்நாட்டுக்குள்ளே வடக்கையும் வெளிநாட்டுக்குள்ளே மேற்கையும் போகக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு உண்டு. பயணங்கள்லாம் இல்லைங்க, ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல வெளிநாடு வெளிமாநிலம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், இது சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஆயத்த ஆடைகள் சம்பந்தப்பட்ட ஜவுளி ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட அனைத்து நிலைகளிலையும் கூடுதல் அமைப்புகளோடு அதாவது கூடுதலான வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல தகவல்கள், முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். என்னடா இப்படி காலையிலேருந்து எந்திரிச்சிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாலும் கூட இரவு வீடு திரும்பும்போது மன நிறைவோடு திரும்பக்கூடிய அமைப்புகள். பரவாயில்ல, வருமானம் வந்துருச்சு, இன்றைக்கே வருமானம் வரலன்னா கூட இன்றைக்கி இப்படி போட்டால் நாளைக்கு அது வந்துரும்ன்ற மாதிரியாக இரவு வீடு திரும்பும்போது மனநிறைவு பணநிறைவு இரண்டும் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5, 11ஆம் இடங்களோடு இன்றைக்கு குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல நாள், வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையும். கடன் அடையக்கூடிய நாள். இதுவரைக்குமே கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு வந்துக்கிட்டே இருக்குதுங்க, வழக்கு போட்டிருக்கிறேன் அல்லது வழக்கு மேலே இருக்குது, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எதிர்கொள்ளுகிறேன் அல்லது நானே காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் தலையை கொடுத்து விட்டவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வெற்றி உங்களுக்கு தான். யாருக்கிட்ட எப்படி எந்த இடத்துல அப்ரோச் பண்ணால் எப்படி வெற்றிகள் கிடைக்கும், அல்லது சுமூகமாக ஒரு தீர்வு எடுத்துக்கிறோம், நம்ம கொஞ்சம் மேஜர் பங்கு நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும், பரவாயில்ல இந்த விஷயத்தை இப்படி அலையிறதுக்கு பதிலாக இப்படியே முடிச்சுக்கலான்ற மாதிரியாக சுமூக தீர்வுகள் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் லாபங்கள் வியாபார பெருமக்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையை விடக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி அப்படியே உருவாகும். தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது வேலையை வச்சுக்கிட்டே சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது மனைவி பேரில் தொழில் பண்ணலாம், மனைவி அந்த விஷயத்திற்கு பொறுப்பாக நியமிக்கலாம். இந்த மாதிரியான இரட்டை வருமானம் வரக்கூடிய அமைப்புகளுக்கான ஐடியாக்கள், அதற்கான செயல்பாடுகள் உருவாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரிலீஃப், பெரிய அளவில் மன கஷ்டங்கள்லாம் அப்படியே விலகும். முக்கியமாக காதல் தோல்வி அந்த இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இளைய பருவத்தினர், திருமணமாகாத இளைய பருவத்தினர் தங்களுக்கே உரிய இளைய அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அவர் பேசலை இவர் பேசலை, ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு நிறுத்திட்டார், அல்லது அவரோட பேசுகிறாரா இவரோட பேசுகிறாரான்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, சாப்பிட பிடிக்கலை, வேலை செய்ய பிடிக்கலை, ஸ்கூலுக்கு போக பிடிக்கலை, படிக்க பிடிக்கலை, என்னமோ தெரியல, எனக்கு எதுவுமே பிடிக்கலை, இப்படிலாம் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படியே எல்லாம் பிடிக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்காக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் பாவகாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தார் போலவே உங்களுடைய நெகட்டிவ் அமைப்புகள்லாம் அப்படியே விலகி பாசிட்டிவ் அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றியை நோக்கி அப்படியே மீனராசிக்கார இளைய பருவத்தினர் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கக்கூடிய நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ராசி பலன் சொல்லும்போது இன்றைக்கு மஞ்சள் நிற தொழில்கள் மேலே ஆர்வம் வருன்றீங்க, இன்றைக்கு கருப்பு நிற தொழில் பண்ணுறவங்க லாபம் அடைவாங்கன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கு வெள்ளை நிற தொழில்களில் ஈடுபாடு வரும்னு சொல்கிறீங்க, ஜோசியத்தில் அப்படி சொல்ல முடியுங்களா? ராசி பலனில் அப்படி சொல்லும் போதே ஜாதகப்படி இவருக்கு என்ன தொழிலில் எப்படி இந்த கிரகங்களோடு அந்த நிறங்களோடு தொடர்பு படுத்தி சொல்வது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா, விளக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறார். உண்மைதாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிற பொருட்களில் அப்படியே ஒரு மாதிரியான அதீத லாபங்கள் வரும், ஒரு சிலருக்கு நஷ்டங்கள் ஏற்படும். என்னங்க இருக்கிறது ஒரு 4-5 கலரு. சூரியன் அக்னி கலர் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சளும் சிகப்பும் கலந்தவர். சந்திரன் பாதி வெண்மை என்று சொல்லப்படக்கூடிய ஆஃப் ஒயிட் நிறத்திற்கு சொந்தக்காரர். செவ்வாய் இரத்த சிவப்பு என்று சொல்லப்படக்கூடிய இரத்த சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியவர். புதன் பச்சை நிறத்திற்கு அதிபதி. குரு மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி. சுக்கிரன் பால் வெண்மை நிறத்திற்கு அதிபதி. சனி கருநீல கலர்களை குறிக்கக்கூடிய ஒன்று. ராகு கேதுக்களுக்கு உண்மையிலே நிறங்கள் கிடையாது. ஆயினும் அந்த ராகு கேதுக்கள் அடர்கருப்பையும் செம்பாம்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இருள் விலகக்கூடிய சிகப்பு நிறத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். ஆக இவர்களுடைய இந்த 9 பேருடைய கிரக அமைப்புகளை, அந்த நிற அமைப்புகளை தெரிந்து கொண்டாலே சந்திரன் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர். சந்திரனுக்கு அதீத சுபத்துவம். சந்திரன் சுக்கிரன் குரு போன்ற தொடர்புகளோடு இருக்கிறார். யோக தசாபக்திகள் நடக்கின்றன. சந்திரன் யோகாதிபதியாகவே இருக்கிறார். ஒருவர் நிச்சயமாக சந்திரனுடைய தொழிலில் இருப்பார். சந்திரனுடைய தொழில்கள் எதுன்றதை கணிக்கிறதுல தான் அடுத்து நீங்கள் நீர் ராசியா நிலராசியா உபயராசியில் இருக்கிறாரா அல்லது
அல்லது சரஸ்திர ராசிகள் இருக்கிறாரான்னு இருக்கின்ற பாவத்தை வைத்து கணித்து விடலாம். சந்திரன் என்றாலே நீர்த்தன்மை, வெள்ளை நிறத்தன்மை, விவசாயம் பார்க்கக்கூடிய அமைப்பு, அரிசி சந்திரன் போன்ற அமைப்புகள். இப்போ செவ்வாய் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறது. சிகப்பு நிற கட்டிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாடகை வருகிறது. அவரே சிவில் இன்ஜினியராக இருக்கிறார். அவரே செங்கல் சூளை வைத்திருக்கிறார். அந்த சந்திரனுடைய செவ்வாயுடைய சுபத்துவ தன்மைக்கேற்ப, பாபத்துவ தன்மைக்கேற்ப இந்த தொழில் அமைப்போல கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒரு செங்கல் சூளை வச்சிருக்கிறவரை போய் பாருங்கள், அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் மிகுந்த சுபத்துவமாக இருப்பார். அதே செங்கல் சூளையில் கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமாக இருப்பார். சிகப்பு நிற பக்கத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சிவில் இன்ஜினியருக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும், 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பது விதி. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்பு அப்படின்னா குரு தான். அதாவது தங்கம் ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே லக்னத்திற்கோ ராசிக்கோ 10ஆம் இடத்தோடு சர்வ நிச்சயமாக 200% குரு தொடர்பு கொண்டிருப்பார் என்பது உண்மைதான். நீங்கள் எப்படி ஜோதிடத்தில் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி கடைக்காரர் இருப்பார் இல்லையா, அந்த ஜுவல்லரி கடைக்காரருடைய ஜாதகத்தை பாருங்கள். அவருக்கு ராசிக்கோ லக்னத்திற்கோ 10ஆம் இடத்தோடு கண்டிப்பாக பார்வை இருப்பு என்கின்ற அமைப்பில் குரு தொடர்பு கொண்டே இருப்பார். அப்படி இருந்தால் தான் அவருக்கு அந்த மஞ்சள் நிற தொழில் கை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த கிரகங்களுடைய நிறங்களையும் அதனுடைய சுபத்தன்மை பாவத்தன்மை மற்றும் 2 10ஆம் இடங்களோடு, 2ஆம் இடம் பணம் சம்பாதிக்கிறத குறிக்குது, 10ஆம் இடம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்கன்றதை 2ஆம் இடம் குறிக்கிறது. எப்படி எந்த துறையின் வாயிலாக சம்பாதிக்கிறீர்கள் என்பதை 10ஆம் இடம் குறிக்கிறது. அப்போ அந்த 2 10ஆம் இடங்களோடு சொன்ன இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் உறுதியாக ஒருவர் எத்தகைய தன்மையில், எத்தகைய நிறத்தில், எத்தகைய தொழிலில் அவர் சம்பாதிக்கிறார் என்பதை அந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்தே கண்டிப்பாக உறுதியாகவும் சொல்ல முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.